பேர் கிருவமணி கதிரவழி. ஆனால் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த இடம் முழுக்க தண்ணி கேட்டு ஓடி திரிஞ்சு இப்போ இந்த தண்ணி பைப்பு தந்ததுக்கும் மிச்சம் நன்றி. ஆனால் தண்ணி இல்லாமல் எங்களுக்கு தொழில் செய்ய மேலாது. நாங்கள் தண்ணி இல்லாமல் கடும் கஷ்டப்பட்டோம். நாங்கள் ஒரு இடமும் தண்ணி குடிக்க இல்லாமல் மடு வெட்டி மடுவில் தண்ணி குடித்தோம். நாங்கள் அந்த மடு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தண்ணி இல்லை, குளிக்க முழுவ தண்ணி இல்லை, புழங்க தண்ணி இல்லை. இப்போ இந்த பைப்பு தந்ததுக்காக மிச்சம் நன்றி. இந்த பரவசம் என்னாலும் நெஞ்சில் தீராமல் எங்கே வாழுமே. கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு கண்கள். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டம் வாகர பிரதேசம் கதிரவழியில் இருக்கிற ஒரு கிராமத்தில் வசித்து வருகிறோம். என் பேர் மயிராஜ் டிலானி. நாங்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் நிறைய தூரம்தான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வர. எனக்கு பவாவும் இருக்குது, சின்ன பிள்ளைகளும் இருக்குது. அவையரையும் தான் தூக்கி எடுத்துகிட்டு போய் தண்ணி எடுத்துகிட்டு சரியான கஷ்டம். எங்களோட வாழ்வாதாரத்தை நீர் இல்லாமல் கொண்டு போகிறது. அந்த நேரம் இந்த வன்னிக்கோப் நிறுவனம் தான் எங்களுக்கு இந்த குழாய் கிணறை தந்து உதவி செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு இந்த உதவியை செஞ்சதுக்காக. இந்த குழாய் கிணறு எங்களுக்கு அமைத்து தந்த புஷ்பம், தாமோ, கங்காதரன் குடும்பத்தினருக்கு நன்றி. நாமெல்லாம் சுவாசிக்க தனித்தனி காற்று கிடையாது. மேகங்கள் மேகங்கள் இடங்களை பார்த்து பொழியாது. கோடையில் இன்று இலையுதிரும் வசந்தங்கள் நாளை திரும்பி வரும். வசந்தங்கள் மீண்டும் வந்து விட்டார். குயில்களின் பாட்டு காற்றில் வரும். முடிவதும் பின்பு தொடர்வதும் இந்த வாழ்க்கை சொல். வணக்கம். இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாகரை பிரதேசத்தில் கதிரவழி என்னும் கிராமத்தில் இன்று குழாய் கிணறுகள் வகையளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த குழாய் கிணறுகள் முன்பு நாங்கள் 20 குழாய் கிணறுகளை அமைத்திருந்தோம். இப்போது 10 குழாய் கிணறுகளை அமைத்து மொத்தம் 30 குழாய் கிணறுகளாக நாங்கள் இந்த கிராமத்துக்கு கையளித்திருக்கின்றோம். உண்மையிலேயே இந்த கிராம மக்கள் பழங்குடி மக்களைச் சேர்ந்தவர்கள். அவர்களுக்குத்தான் நாங்கள் இனங்கண்டு அவர்களின் குடிநீர் தண்ணி பிரச்சனையை தீர்க்கும் முகமாக நாங்கள் குழாய் கிணறுகளை அமைத்து கொடுத்திருக்கின்றோம். இந்த குழாய் கிணறுகளை அமைப்பதற்கு எங்களுக்கு நிதியுதவி வழங்கிய புஷ்பம், தமோ, கங்காதரன் குடும்பத்தினருக்கும் இந்த குழாய் கிணறுகளை அமைப்பதற்கு இனங்கண்டு அமைப்பதற்கு கட்டளையிட்ட எங்களுடைய வன்னிகோப் நிறுவனத்தின் தலைவர் ரஞ்சன் சிவஞான சுந்தரம் சார்கள் அவர்களுக்கும் எங்களுடைய கிராம சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்.